வணக்கம். காதல் அரக்கன் எபிசோட் நம்பர் 9. நிழலில் மறைந்த உண்மை. சில நேரங்களில் நாம் தேடிக்கொண்டிருந்த மனிதர் திரும்ப கிடைத்தாலும் அவரை இழந்த வழி மட்டும் மறையாது. ஆனால் காதல் உண்மையாக இருந்தால் அது எத்தனை வருடங்களை கடந்தாலும் மீண்டும் இதயங்கள் ஒன்றாக சேர்ந்துவிடும். வாங்க ப்ரீவியஸ் எபிசோடு ரீகேப் பார்த்துருவோம். 5 வருடங்களுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் மதுமதையாவை பார்த்த ஆதி அதிர்ச்சியில் உறைந்தான். அவளை கட்டு பிடித்து அழுதான். டேட்டோ இன்னும் அவன் மார்பில் தான் இருந்தது. உன்னை மறக்க முடியலை என்று ஃபீலிங்ஸோடு சொன்னான். மதுமிதாவும் அவனை இன்னும் காதலிப்பது தெரிய வந்தது. ஆனால் அந்த அது ஆக்சிடெண்ட் இல்லை என்று சொல்லும்போது அனைத்தும் மாறிவிட்டது. ஆதிக்கு ஒரு கனவு வந்தது. பீச் ரெசார்ட், சன்செட், கேண்டில் லைட் டின்னர், ஃபாரெவர் என்ற மதுமிதாவின் குரல். ஆனால் கனவு முடிந்த போது ஹாஸ்பிட்டல் கொரிடரில் ஒரு மர்ம நிழல் தோன்றியது. அவன் கையில் இருந்த கத்தி ஒரு லைட்டில் மின்னுச்சு. இது லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். வாங்க இன்றைக்கி எபிசோடுக்கு போவோம். ஹாஸ்பிட்டல் கொரிடர். மதுமிதா இன்னும் ஆதியின் லிட்டில் ஃபிங்கரை தான் பிடிச்சிட்ருக்கா. ஆதி அவளை பார்த்து கொண்டே இருக்கான். அவன் கண்கள் இன்னும் நம்பவில்லை. நீ போயிடல தானே மதுமிதா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். மதுமிதாவின் கண்களில் கண்ணீர். இந்த தடவை எங்கேயும் போக மாட்டேன் ஆதி. அந்த வார்த்தையை கேட்டதும் ஆதி மெதுவாக அவன் நெற்றியில் முத்தமிட்டான். மதுமிதா கண்களை மூடிக்கொண்டாள் வெட்கத்தில். 5 வருடங்கள் காத்திருந்த அமைதி அந்த ஒரு நொடியில் கிடைத்தது. ஆனால் கோரிடர் முடிவில் நின்றிருந்த அந்த ஷேடோ இன்னும் அங்கேயே இருந்தது. அவன் மெதுவாக பின்னால் திரும்பி நடந்தான். அவனை கவனித்த ஆதி உடனே அலர்ட் ஆனான். மது நீ இங்கேயே இரு. ஆதி ப்ளீஸ் போகாத என்று சொல்லிவிட்டு அவன் அந்த மனிதனை நோக்கி ஓடினான். ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் ஏரியாவில் சேஸ் பண்ணி அவனை ஓட பார்க்கையில் துரத்திட்டு இருக்கான். மழை ஆரம்பிக்கிறது. அந்த மனிதனை துரத்தி கொண்டிருந்தான் ஆதி. ஹே நில்லு ஆனால் அந்த மனிதன் வேகமாக ஓடினான். சடனாக ஒரு பிளாக் கார் வருது. அந்த காருக்குள் அந்த மனிதன் ஏறிக்கொண்டான். கார் வேகமாக கிளம்பியது. ஆதி நம்பர் பிளேட்டை பார்க்க முயல்றான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியுது. காரின் பின்புறம் இருந்த கிளாஸில் ஒரு அதே சிம்பிள் அந்த 5 வருடங்களுக்கு முன் மதுமிதாவின் ஆக்சிடெண்ட் நடந்தப்போ ரிப்போர்ட் ஆன அதே சிம்பிள். நிறைய வியூவர்ஸ் இந்த ஸ்டோரி பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு என்ன சிம்பிள்னு தெரிஞ்சிருக்கோ. ஆமாங்க, அந்த ஸ்நாக் சிம்பிள் தான். பேக் டு ஹாஸ்பிட்டல். ஆதி மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். மதுமிதா சேரில் அமைதியாக கோந்துட்ருக்கான். அவன் கைகளில் அந்த பழைய ப்ரைஸ்லெட். ஆதி அருகில் வந்து அமர்ந்தான். மது சொல்லுடா, அந்த ஆக்சிடெண்ட் நாளன்னைக்கு என்ன நடந்துச்சு? மதுமிதா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். உண்மையான ரியல் ட்ரூத். அந்த நாள் உன்னை நான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். ஆதி கவனமாக கேட்டுட்டு இருந்தான். அப்போது ஒரு கார் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. யாரு எனக்கு தெரியல. பிறகு நான் பயந்துட்டேன். நான் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி சடனாக வந்துச்சு. அவள் வாய்ஸ் நடுங்குது. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் நினைவில்லை. ஹலோ வியூவர்ஸ், நம்ம வீடியோ டெய்லி பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் தெரியும். எபிசோட் 3 or 4 அதில் வந்துட்டு ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னா ஆதி காரில் கூட்டிகிட்டு போகிறப்ப நடந்த மாதிரிக்கு வரும். இங்கே மதுமிதா அவனை பார்க்க வரப்பவே ஆக்சிடெண்ட் நடந்துருச்சுங்கிற ஒரு கன்ஃபியூசன் இருக்கிற மாதிரிக்கு தெரியும். ஆனால் அதுதான் ட்விஸ்ட்டு. அதை பின்னாடி சொல்கிறேன். அப்போ அந்த 5 years எங்கே இருந்த என்று ஆதி கேட்டான். மதுமிதா கண்களை மூடினாள். ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்த ஆதி அதிர்ச்சியில் பார்த்தான். என்ன, யாரோ என்னை அங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறா மதுமிதா. யார் எனக்கு தெரியல. ஆனால் அவள் திடீர்னு தலையை உயர்த்தி சொல்கிறா. ஒரு பெயர் மட்டும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆதி. என் காதில் டெய்லி எனக்கு காதில் கேட்டுகிட்டே இருந்துச்சு. பேரா? என்ன பேர்? சொல்லு மது. அந்த பேர் விக்ரம். அந்த பேரை கேட்ட நொடியில் அர்ஜுன் ஐசியூ ரூம்லேருந்து கத்தினான். நோ! டாக்டர் எல்லாரும் ஷாக். அர்ஜுன் பெட்டில் இருந்து எழறான். விக்ரம், அவன் திரும்ப வந்துட்டானா? இந்த சீக்ரெட் கனெக்ஷன். ஆதி, மதுமிதா, அகிலா மூவரும் ஒருவர் பார்த்துட்ருக்காங்க. அர்ஜுன் முகத்தில் பயம் தெளிவாக தெரியுது. அவனை நம்பாதீங்க, யார் அவ என்று ஆதி கேட்குறான். அர்ஜுன் பயங்கரமான வாய்ஸில் சொல்கிறான். அவன் ஒரு மனுஷனே இல்லை, அவன்லாம் ஒரு மிருகத்துக்கு சமம். அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் ஒரு பார்சல் வந்திருக்கு.
அதில் மிஸ்டர் ஆதின்னு போட்டிருக்கு ரிசீவர் என்று ரிசப்ஷனிஸ்ட் அழைக்கிறாங்க. அந்த பார்சலை திறக்கிறான். அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ. ஆதி அந்த பார்த்த நொடியில் ஆதி ஃபேஸ் எல்லாம் வேத்துருது. அவனுக்கு ஒரு நடுக்கமே வருது. ஏன்னா அந்த பார்சலில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஆதியும் மதுவிதாவும் பீச் ரெசார்ட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த ரெசார்ட், அந்த கனவுல பார்த்த ரெசார்ட் லாஸ்ட் எபிசோட் கனவுல வந்திருக்கும். ஆனால் ஃபோட்டோவின் பின்னால் எழுதப்பட்டிருந்த வரிகள் தான் இன்னும் அதிர்ச்சியை உண்டாக்குது. அப்படி என்ன வரிகள் எழுதப்பட்டிருந்தது? கேம் ஸ்டார்டட் பை விக்ரம். விக்ரம் வந்துட்டான். நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.